இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்னைக்கு என்னன்னா பால் கொழுக்கட்டை. அதாவது அரிசி மாவு இருக்குல்ல, அரிசி மாவு வச்சு பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து அரிசி மாவு கொஞ்சம் எடுத்திருக்கேன், தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இதில் சுடுதண்ணி ஊற்றி, இப்போ சுடுதண்ணியில் ஊற்றி நம்ம உருண்டை உருண்டையாக பால் கொழுக்கட்டை உருண்டை உருண்டையாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். நான் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். இப்போ அரிசி மாவில் உப்பு சேர்த்துருக்கேன், அதோட சுடுதண்ணி ஊற்றி நம்ம உருண்டை பிடிச்சிக்குவோம். மாவு இப்படி பிணைஞ்சு வச்சுட்டு அப்புறம் இது மாதிரி உருட்டி எடுத்துக்கிறணும். இது பாருங்க, இப்போ எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கிடுவோம். அதில் கொஞ்சோண்டு மாவு மட்டும் எடுத்து இவ்வளோ மாவு மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா கடைசியாக வந்து அந்த பால் கொழுக்கட்டை வந்து திக்கு கொடுக்குறக்காக கரைச்சி அதில் நம்ம சேர்த்துக்கிறணும். இப்போ ஃபுல்லாக நான் உருட்டிட்டு வேக வைக்கும் போது காமிக்கிறேன். சுடுதண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டையை தண்ணி கொதிச்சோன்னா நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து உருண்டையை நான் அதில் சேர்த்துக்கிறேன். நான் ஃபுல்லாக சேர்த்து காட்டுறேன். கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் சர்க்கரை எல்லாம் சேர்ப்போம். நான் சேர்த்துட்டேன், கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நான் சேர்க்கும் போது காட்டுறேன். இப்போ வந்து அரிசி மாவு கொஞ்சம் வச்சிருந்தில்ல, அதை வந்து நான் நல்லா தண்ணியில் கரைச்சி இப்போ நம்ம அதில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து பால் கொழுக்கட்டை திக்கு கொடுக்கும். இதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு டம்ளர், அது இதில் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக தேங்காய் துருவல், அவ்வளோதான். பால் கொழுக்கட்டை ரெடி. ஃபைனலாக பால் கொழுக்கட்டை அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் தண்ணியாகவே இறக்கிடணும், ஏன்னா அது டைம் ஆக ஆக திக்காயிடும். இப்போ அவங்க 2 பேரும் சாப்பிட்டுருக்காங்க, காட்டுறேன். லட்டு இல்லை லல்லு, லட்டு இல்லை, பால் கொழுக்கட்டை. சூடாக இருக்கா? கொஞ்ச நேரம் வைங்க, ஆறிடும்.